சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதி முன்வைத்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று நீதிபதி கூறியுள்ளதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மனுதாரர் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் மலைக்கு செல்ல முயன்றபோது காவல் ஆணையாளர் தடுத்தது ஏன்? 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதால் மேலே செல்ல முடியாது என காவல் ஆணையர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாது என கூறியுள்ளார். அதனால் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றும், மாவட்ட ஆட்சியாளர் நீதிமன்றத்தை விட தன்னை பெரியவர் என காவல் ஆணையாளர் எண்ணியுள்ளாரா என்ற கேள்வியையும், மதுரை காவல் ஆணையாளர் போதுமான பாதுகாப்பு வழங்கியிருந்தால் பிரச்சினை பெரிதாகவே மாறியிருக்காது என்று நீதிபதி கேள்விகளை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் இன்றே தீபம் ஏற்ற வேண்டும், காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும், தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவு நிறைவேற்றப்பட்டது குறித்து நாளை காலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், உத்தரவை நிறைவேற்ற தவறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று காவல்துறையையும் தமிழக அரசின் மீதும் தற்பொழுது நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களது இந்த உத்தரவு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பகுதியினர் ஆதரவாகவும், திமுகவின் தரப்பிலிருந்து எதிராகவும், தமிழகத்திலிருந்து சுவாமிநாதன் நீதிபதியை மாற்ற வேண்டும் என்றும் கடுமையான கண்டனங்களும் வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே திமுகவின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாக பல்வேறு செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. திமுக இவ்வாறு அரசியல் செய்தால்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும், பிஜேபி உள்ளே வர முடியாது என்று கூறி இவ்வாறு தானாகவே முன்வந்து பிரச்சனையை செய்கிறதா, அல்லது நீதிபதியால் தான் பிரச்சனை உருவாகிறதா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். 144 தடை உத்தரவு போட சொன்னது கலெக்டராக இருந்தாலும் அந்த உத்தரவை பிறப்பிக்க அனுமதி வழங்கியது முதல்வர்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் மலையில் தீபம் ஏற்றக்கூடாது என்று யார் முதலில் கூறினார்? அங்கு எப்படி பிரச்சனை வந்தது? திமுகவின் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள்தான் முதலில் திருப்பரங்குன்ற மலையில் பிரியாணி சாப்பிட்டது தான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைக்கு மூல காரணம் என்று சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.